ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த வேர்ல்ட் அ ஸ்டேஜ் அப்படிங்கிற போம் பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டான சம்மரி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த போம் எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான போம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 23 ஏப்ரல் 1564 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் பிளேரைட், பொயட், ஆக்டரும் கூட. இங்கிலாந்து நேஷ்னல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் சொல்கிறாங்க. நான் சொல்ல ஒரு குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே எழுதணும்னு இல்லை, உங்கள் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் அண்ட் கிங்ஸ் மென் அப்படிங்கிற ட்ராமா கம்பெனிக்காக வந்து இவரோட பிளேஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அவர் ஒரு பார்ட்னராக கூட இருந்திருக்கிறாரு. 23 ஏப்ரல் 1616 வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் ஃபேமஸான ஒர்க் தான். ஒத்தல்லோ, ஆஸ் யூ லைக் இட், டுவெல்த் நைட்டு, மிட்சம்மர் நைட்டு, அது எல்லாமே வந்து இவரோட ஒர்க் எல்லாமே பயங்கர ஃபேமஸான ஒர்க் தான். நம்ம பார்க்க போகிற பர்டிகுலர் போம் வந்து எதை பற்றி பேசுது அண்ட் அந்த போம் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நம்ம போம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ். அதாவது நம்மளோட லைஃப்லேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லி பார்த்துருப்போம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் வந்து நம்ம எல்லாம் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம எல்லாம் வந்து நடிகர்கள், இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை அப்படிங்கிறது தான் வந்து இதோட டைட்டில். இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கிறது தான் இந்த போமோட டைட்டிலாக சொல்லியிருக்காங்க. இந்த போமில் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து 7 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. போமை எப்போ எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு போமாவே எழுதலவர். ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான பிளேயில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் வந்து ஜாக்கிஷ், அவர் வந்து ஒரு மோனோலாகா வந்து இதை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த டயலாகை வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து போமா வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான மோனோலாக். மேபி வந்து இதை என்ன பேட்டர்னில் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மோனோலாக், ஜாக்கிஷோட மோனோலாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். போமில் வந்து மொத்தம் 28 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் வந்து இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் எழுதினது அப்படின்னா அப்போ இந்த பிளேயை வந்து அப்போ தானே எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பிளே அப்படிங்கிறதுனால எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத விட அதை வந்து அப்போ தான் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம 7 ஸ்டேஜஸாக சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்டேஜஸை வந்து, அதாவது ஹியூமன் லைஃப், மனுஷங்களோட வாழ்க்கை பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 ஸ்டேஜஸையும் நான் சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபேண்ட் அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சைல்டு, அதாவது கை குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த கை குழந்தைய சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஹுட் அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குலாம் போவோம்ல, அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ். அப்புறம் வந்து டீனேஜில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அந்த இது அவங்களே இந்த போம்லே வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்மள வந்து ஒரு லவ்வர் பாயாக மாறுவோம், ஒரு சைட்டை இது பண்ணுவோம், நம்ம ஸ்கூலுக்கு போகிறதே வந்து ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக இருக்கலாம், வேறு யாராவது நம்மளோட லவ்டு ஒன்ஸை மீட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக ஸ்கூலுக்கு போவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு யூத் ஏஜில் இருப்போம். யூத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் ஆகும். மிடில் ஏஜ் யூத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சோல்ஜராகவும் வந்து சொல்கிறாங்க. ஒரு சோல்ஜர் வந்து எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து யூத்துங்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜுக்கு அப்புறம் வந்து டெத்து. நான் 7 ஸ்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, 7மே வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபேண்ட், ரெண்டாவது பாய்ஹுட், மூணாவது வந்து அடல்ட்ஸ், டீனேஜ், நாலாவது வந்து யூத் இல்லைனா சோல்ஜர், அண்ட் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜ், ஆறாவது ஓல்ட் ஏஜ், அண்ட் ஏழாவது பார்த்தீங்கன்னா டெத்து. நம்ம போமில் லைன் பை லைன் ஸ்டான்ஸாக சம்மரி பார்த்துடலாமா? ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ், இந்த உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதாவது போமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் த மென் அண்ட் விமன்ஸ் மியர்லி பிளேயர்ஸ், தே ஹாவ் தேயர் எக்ஸிஸ்ட் அண்ட் தேயர் என்ட்ரன்ஸ். இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் வந்து எல்லா மென் அண்ட் விமனும் வந்து அதில் ஒரு பிளேயர்ஸ் தான், வந்து அந்த நாடகம் நடிக்கிறது தான் வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்ட் இருக்கும் அண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸிஸ்ட் அண்ட் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த்தையும் டெத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம பிறப்போம் அண்ட் இறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளே மெனி பார்ட்ஸ், ஹிஸ் ஆக்ட்ஸ் பீன் 7 ஏஜஸ் அட் த ஃபஸ்ட் இன்ஃபேண்ட்.
நான் சொன்னேன் தானே, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்து அவன் நெறைய ரோல வந்து ப்ளே பண்ணுவான். அத வந்து 7 ஸ்டேஜஸா வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் 7 ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்ஃபென்ட். இன்ஃபென்ட் அப்டின்னா குழந்தை. அதுல பிறந்த குழந்தை என்ன பண்ணும் அப்டின்னீங்கன்னா, மெவ்லிங் அண்ட் பக்கிங் இன் த நர்ஸ் ஆர்ம்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்டின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணும்? மெவ்லிங் அப்டின்னா அழுவுறதுன்னு அர்த்தம். தேம்பி தேம்பி அழுவும் இல்லையா? அந்த பொறந்த குழந்தைங்க வந்து உடனே அழும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கிங் அப்படின்னா, அந்த வாமிட் பண்ணுவாங்க இல்லையா? குழந்தை வந்து சின்ன குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அத ஒழுங்கா தட்டல அப்படின்னா, வாமிட் பண்ணும். அத தான் வந்து மக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம நர்ஸோட ஆர்ம்ஸ்ல வந்து செய்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த விங்கிங் ஸ்கூல் பாய் வித் ஹிஸ் cattle and shining morning face creeping like snail unwilling to school அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் பாய் அண்ட் சைல்டுஹுட் பாய்ஹுட்டை வந்து சொல்கிறாங்க. சின்ன குழந்தை வந்து ஸ்கூலுக்கு வந்து வில்லிங்காக போகாதில்ல, அழுதுகிட்டே போகும், பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்கில் வந்து அது அழுதுகிட்டே ஒரு நத்தை எவ்வளோ ஸ்லோவாக ஊந்து ஊந்து போகுமோ அதே மாதிரி அன்வில்லிங்காக ஸ்கூலுக்கு போகும் அந்த குழந்தை அந்த சைல்டுஹுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் த லவ்வர் சைட்டிங் த ஃப்ரெண்ட்ஸ் வித் அ வாஃபுல் பேலட். அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? அப்புறம் வந்து அவனோட டீனேஜுக்கு வர்றான். டீனேஜுக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்கூலுக்கு வந்து செம்ம ஜாலியாக கிளம்பிட்டு நம்மளோட லவ்டு ஒன்றை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ்டு ஒன்றை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்குலாம் போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேட் டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. இதில் அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு வியூக்காக தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் எல்லாம் முடியும். ஸ்கூல் ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த சைட் அடிக்கிறது அண்ட் மற்றவங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்மளோட பிலவுடுக்காக வந்து ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே முடியும். நெக்ஸ்ட்டு அந்த டீனேஜில் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் இல்லையா? ஒரு இன்ஃபாக்சுவேஷனை தான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபாக்சுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தென் அ சோல்ஜர். சோல்ஜர்னு இதை சொல்கிறது வந்து ஒரு யூத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. யூத்தை தான் வந்து இதில் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தோத் அண்ட் பியர்ட் லைக் பேட். இதில் வந்து பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல், ஒரு உல்ஃப் மாதிரி. அந்த அனிமலுக்கு வந்து தாடிலாம் வளர்ந்துருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நம்மளோட டீனேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தாடி மீசெல்லாம் நமக்கு வளர்ந்துரும். அண்ட் ஒரு ஸ்ட்ரென்த்தான சோல்ஜர் மாதிரி நம்ம வந்து நம்மளோட லைஃபுக்கான ஃபவுண்டேஷன் பேஸை வந்து அந்த வயசில் தான் வந்து நம்ம போடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளோட யூத்தை வந்து ஒரு சோல்ஜரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஜெல்லஸ் இன் ஹானர் சடன் அண்ட் குவிக் இன் குவாரல் சீக்கிங் த பபிள் ரெப்யூட்டேஷன். அந்த வயசில் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன இருக்கும், ஒரு ஹானரிங்காக அண்ட் ஒரு குவாரலுக்காக நம்ம வந்து இது பண்ணுவோம். அண்ட் ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறப்போ நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஈவன் என்ன கேனான்ஸ் மவுத். கேனான் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா அந்த கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெரிய கன்னோட மவுத் வாயிலிருந்து வர மாதிரின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் த ஜஸ்டிஸ் இன் அ ஃபேர் ரவுண்ட் பெல்லி வித் அ குட் கூப்பான் லிடன். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். யூத் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைஃப்பில் அந்த சோல்ஜர் மாதிரி அலையெல்லாம் நம்ம லைஃப்பில் அடித்து ஓஞ்சு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு நெக்ஸ்ட் அந்த நமக்குன்னு மேரேஜ் ஆகும். மேரேஜ் லைஃப்பில் செட்டில்ட் ஆனதுக்கப்புறம் நமக்குன்னு குழந்தைங்க அண்ட் அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும். ஒரு மிடில் ஏஜில் என்ன நடக்கும், நமக்குன்னு யோசிச்சது முடிஞ்சு போய் நம்மளோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். எல்லார் பேரண்ட்ஸுமே அப்படி தானே ஒரு பேரண்ட்ஹுட் வரும். அந்த பேரண்ட்ஹுட்டில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கும். அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக நம்ம பிளான் பண்ணுவோம். அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள சுற்றியே நம்ம லைஃப் வந்து மூவ் ஆகும். அதில் வந்து ஒரு ஃபேரான ரவுண்ட் பெல்லி இருக்கும் அண்ட் குட் கூப்பான். அந்த ஒரு பியர்டுலாம் போய் ஒரு ஃபார்மலான கட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு யூத்லேருந்து வந்து கொஞ்சம் குடும்பஸ்தன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டோம். அப்போது வந்து அதுக்கான ஒரு காஸ்டியூம்ஸில் வந்து நம்ம மாறுவோம்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஆஃப் வைஸாவ் அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்ஸ். ஒரு மாடர்னான லுக்கில் இருந்து ஒரு ஃபேமிலி மேன் எப்படி இருப்பானோ ஃபேமிலி பேக், அதாவது தொப்பையை வந்து ஃபேமிலி பேக் சொல்லுவாங்கல்ல, ரவுண்ட் பெல்லிங்கிறது வந்து தொப்பை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதெல்லாமே மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஆஃப் வைஸாக அண்ட் மாடர்ன் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜில் வந்து வீட்டில் வந்து வயசானவங்க நம்மளோட தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா தெரியும், நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நிறையா பார்த்துருப்பாங்க, நிறையா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி பார்க்கக்கூடாது, நம்ம வந்து அதே மாதிரி ஃபெயிலியர் அட்டம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு வைஸான திங்கிங் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு ப்ராடரான வியூ, நம்ம பட்ட கஷ்டங்களை வந்து அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸோ ஹீ ப்ளே ஹிஸ் பார்ட்
த சிக்ஸ்த் ஏஜ் ஷிஃப்ட் இன்டு த லேர்ன் அண்ட் ஸ்லிப்பர்ட் பேண்டலூன். அதாவது வயசானதுக்கப்புறம் ஓல்டேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஓல்டேஜுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பர்டான பேண்டலூன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேண்ட், ஒரு தொலை பேண்ட்டு அண்ட் ஸ்பெக்டகல்ஸ் ஆன் நோஸ்னால் மூக்கு கண்ணாடி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு தொலை பேண்ட்டு, இந்த மூக்கு கண்ணாடி, அப்புறம் ஒரு பவுச் அப்படின்னா ஒரு பை அப்படின்னு எடுத்துக்கலாம். சைடு வந்து ஒரு பையோட வந்து நம்மளோட ஓல்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. His youthful nose will saved a world too wide for a string shank and a big manly voice turning again towards a childish terrible. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட யூத்ஃபுல்லான நோஸ் எல்லாமே வந்து இந்த வேர்ல்டோட எப்படி நம்ம பார்ப்போமோ அது மாதிரி கூர்மையான இருந்த மூக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஃபேஸ் எல்லாமே வந்து விரிங்கிள்ஸ் ஆகும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. விரிங்கிள்ஸ் அப்படின்னா சுருக்கம்னு அர்த்தம். நம்ம முகத்துலேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வயசாக வயசாக சுருங்கி போக அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து நம்மளோட யூத்தில் அண்ட் மிடில் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸஸ் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். தெளிவாக பேசுவோம். வயசாக வயசாக வந்து அந்த தெளிவு நம்மளோட பேச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வயசானதுக்கப்புறம் ஒரு பிக் மேன்லியான வாய்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டுஹுட்டான ஒரு குழந்தைத்தனமான பேச்சு. ஏன்னா பல்லெல்லாம் நம்மளோட பேச்சிலே ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டர்னிங் அகெயின்ஸ்ட் டுவர்ட்ஸ் சைல்டிஷ் டெரிபிள் பைப்ஸ் அண்ட் பிசில்ட் இன் ஹிஸ் சவுண்டு. அவங்க பேசுகிறது வந்து நமக்கு கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் இழுத்து இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் தட் எண்ட்ஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்சஸ் ஈவன் ஹிஸ்ட்ரி இன் செகண்ட் சைல்டிஷ்னஸ். இதை வந்து அவங்களோட செகண்ட் சைல்டிஷ்னஸ், ஓல்ட் ஏஜை வந்து செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சின்ன குழந்தை எதுக்கு ஆசைப்படுவோமோ அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன சின்ன அன்புக்காக. அவங்க வந்து நம்ம எதுவுமே அவங்களுக்கு கொடுத்து நிறைய போகிறதில்ல. பட் அவங்கள சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மூலயமா அவங்க ஒரு பெரிய ஹாப்பினஸ் அடைவாங்க. ஒரு சின்ன சின்ன சாக்லேட் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு குழந்தை எப்படி ஆசைப்படுமோ அதே மாதிரி அவங்களும் ஆசைப்படுவாங்க. பட் அவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, அதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம அவங்க கேட்காம கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆவாங்க. அதை தான் வந்து செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து நம்ம குழந்தை எப்படி பார்த்துக்குவோமோ அதே மாதிரி இந்த ஓல்டேஜில் வந்து பார்த்துக்கணும். அண்ட் தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க இல்லையா, யாரோட சப்போர்ட்டு ஒரு குழந்தைக்கு வந்து தேவை. அந்த குழந்தை வந்து தனியாக அதால் எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஓல்டேஜ்லேயுமே அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அண்ட் சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் ஸ்டேஜ் அண்ட் சான்ஸ் எவ்ரி திங். இது வந்து டெத்தை வந்து சொல்லுது. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் பல்லெல்லாம் விழுந்துடும், பல்லெல்லாம் ஆடும், அண்ட் கண்ணெல்லாம் வந்து கண் பார்வெல்லாம் மங்கும். நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அண்ட் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து மொத்தமாக முடிஞ்சிடும். ஒரு நாள் வந்து நம்ம இறந்து போயிடுவோம். இத்தனை இதில் வந்து 7 ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த போமில் வந்து நம்ம 7 ஸ்டேஜஸுமே பார்த்தோம். அண்ட் 7 ஸ்டேஜஸில் என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓல்டேஜ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணுன்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.